அஸ்ஸலாமு அலைக்கும். உலகத்தில் பிறந்த பருவமண்ட ஆண் பெண் அனைவர்களுக்கும் எங்கிருந்த போதிலும் தொழுகை கடமை என்பதை அருமையாக விளக்கமாக என் அன்பு மகள் பேசி இருக்கிறது. திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். என் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் திருமறையிலே கூறுகிறான், இன்ன ஸலாத்து கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. நிச்சயமாக தொழுகையானது முஃமின்களின் மீது நேரம் வக்து குறிப்பிடப்பட்ட கடமையாக இருக்கிறது என இறைவன் கூறுகிறான். தொழுகையானது முஸ்லிமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கடமையாக்கப்பட்ட இபாதத்தாக இருக்கிறது. நோன்பை பொறுத்தவரை அது உடல் ஆரோக்கியமானவர்களுக்கு தான் கடமை. ஜகாத்தை பொறுத்தவரை அது வசதி உடையவர்களுக்கு தான் கடமை. ஹஜ்ஜை பொறுத்தவரை அது உடல் ஆரோக்கியமும் வசதி வாய்ப்பும் ஒருங்கே பெற்றவர்களுக்கு தான் கடமை. ஆனால் இந்த தொழுகை ஏழைகளுக்கும் கடமை, வசதி உள்ளவர்களுக்கும் கடமை. தொழுகை ஆரோக்கியமானவர்களுக்கும் கடமை, நோயற்றவர்களுக்கும் கடமை. தொழுகையை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். தொழுகை என்பது இஸ்லாத்தின் மிக முக்கியமான கடமையாக திகழ்கிறது. ஷஹாதத் கலிமா சொல்லி யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்களோ, இன்னும் 7 வழி தாண்டி 10 வழி அடைந்து யாருக்கெல்லாம் ஹலால் ஹலால் கடமையாக்கப்பட்டதோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த தொழுகை கடமை. தொழுகை கடமையிலிருந்து யாருக்கும் இது விலக்கல்ல. இவர்களை தவிர யாரவர்கள் மாதவிடக்கு பெண்கள் தொழுகையிலிருந்து விலக்கு, பிரசவ பெண்கள் தொழுகையிலிருந்து விலக்கு, பைத்தியக்காரர்கள் தொழுகையிலிருந்து விலக்கு. இந்நிலை அல்லாதவர்கள் கட்டாயமாக தொழ வேண்டும். இறைவன் திருமறையிலே கூறுகிறார், வாக்கியமு ஸலாத்த வாதோ ஸகாத்த வாகாமு ஸலாத்த வாதோ ஸகாத்த வயுகீமுன ஸலாத்த வயூதுன ஸகாத்த. தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத் கொடுங்கள், தொழுகை நிறைவேற்றுங்கள், ஜகாத் கொடுங்கள் என்பதாக இறைவன் திருவசனங்களை தன் திருமறையிலே திருப்பி திருப்பி கூறி காட்டுகிறார். இப்படி வளர்த்தப்பட்ட இந்த தொழுகை மீது அலட்சியமாக இருக்கிறோம். தொழுகை பொடும்போக்காக தொழுகிறோம். எனவே கவனமின்றி தொழக்கூடியவர்களுக்கு கேடுதான் என இறைவன் கூறுகிறார். தொழக்கூடியவர்களுக்கே சற்று சிந்தனை மாறிவிட்டால் நரகம் என்கின்ற போது நம்ம எத்தனை பேர் ஐவேளை தொழுகையை சரியாக தொழக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சிந்திக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அடியார் அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு தேர்ந்தெடுக்க வேண்டிய காரியங்களில் மிக முக்கியமான காரியம் அவ்வளா அது தொழுகையாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் முன்னான தீர்வை அல்லாஹ் தொழுகையில் வைத்துள்ளார். உங்களுடைய வாழ்வில் பிரச்சனையா, இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தை பிரச்சனையா, இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. உங்களுடைய பொருளாதாரத்தை பிரச்சனையா, இதோ உங்களுக்கு முன்னால் தொழுகை இருக்கிறது. அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்திற்கு சொன்ன கடைசி வார்த்தை என்னவென்று தெரியுமா? அவர்களின் இறுதி அறிவுரை, அவர்களின் இறுதி காலை அது தொழுகை. அன்பிற்குரியவர்களே, என் முஸ்லிமே, தொழுகை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள், தொழுகை ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். ஆனால் தொழுவதில்லையே, தொழுதால தொழுகைக்கான சிந்தனை இல்லையே. உலக வெற்றிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். உண்மையான வெற்றி தொழுகைக்குள் மறைந்திருக்கும் பொழுது அதை நாம் உலகத்திலே தேடிக்கொண்டிருக்கிறோம். தானும் இந்த உலகம் அழிந்து போகக்கூடியவர்கள் தான் என்பதை வந்து அல்லாஹ் தன்னை எதற்காக படைத்தான் என்பதை வந்து நாளை மனித பின் மண்ணோடு மண்ணாக மக்கி போவோம் என்பதை வந்து புழுக்களால் தின்னப்பட்டு இல்லாமல் போவோம் என்பதை வந்து உலகமே கதி வாழ்வே கதி என்னவா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, மானத்திற்கு பின்னே கபரின் வேதனையை உங்களுக்கு ஒரு நடி கட்டப்பட்டால் உங்களுடைய வாழ்வில் ஒரு வக்து தொழுகை கூட விட மாட்டீர்கள். தொழுகை என்பதே நமது பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கிறது. தொழுகை என்பதே ஒரு மோமினுடைய வாழ்வில் பிரகாசத்தை ஏற்படுத்தக்கூடியது. மாறாக தொழுகை இல்லாதவராக, தொழுகை பொடும்போக்காக தொழுவராக இருந்தால் வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. இறைவன் திருமறையிலே கூறுகிறான், என் நினைவில் யார் தூரமாகிறாரோ அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம். கோடிகள் கொண்டாலும் லட்சங்கள் கொண்டாலும் நெருக்கடி இருக்கும். அல்லாஹ்வின் நினைவிற்கு தூரமானால், தொழுகை விட்டு நான் தூரமானால், வீடு வாசல் தோட்டம் எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் வீட்டில் நிம்மதி இருக்காது, குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, தொழிலில் நிம்மதி இருக்காது, கல்வியில் நிம்மதி இருக்காது. இது தொட்டாலும்
சொல்லி முடியும். அன்பானவர்களே, அல்லாஹ்வை நாட வேண்டுமா, நிம்மதியான வாழ வேண்டுமா, மன நிறைவான உள்ளம் வேண்டுமா? அல்லாஹ்வை விக்கிரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை நினைவுகூர்வதால் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என இறைவன் கூறுகிறார். இன்னும் தொழுகை இல்லாதவர்களிலே திருக்குர்ஆன் எடுத்துரைக்கிறது. சூனவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், மா சலகக்கும் ஃபீ சகர், சகர் என்கின்ற நரக நெருப்பில் உங்களை நுழைவிக்க செய்தது மக்களே. காலு, அவர்கள் சொல்வார்கள், நன்னகும் மினல் முஸ்லிமீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லையே, நாங்கள் தொழாமல் வாழ்ந்தோமே. இவருடைய மக்களோ என்னுடைய குடும்பத்தார்களோ என்னுடைய நண்பர்களோ தொழுகை நாசியை பற்றி சொல்லவில்லையே, நாங்கள் தொழாத மனிதர்களாக வாழ்ந்துட்டோமே, தொழுகையின் மகத்துவம் தெரியாமல் வாழ்ந்துட்டோமே, தொழுகை நாசியம், தொழுகையின் சிறப்பு, தொழுகையின் நல்ல கேள்வி எதையும் புரியாமலே வாழ்ந்துவிட்டோமே. ஆகவே இப்படிப்பட்ட நரகமே அல்லாஹ் எங்களுக்கு வியாக்கிட்டான் என்று நரகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்வார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த செய்தி எது தெரியுமா? அஃதலுல் அமாலி இந்தல்லாஹ் ஸலாத்து யௌமி வக்திஹா. தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதுதான் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்த செய்தி என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்றால் அவருடைய மகத்துவத்தை நாம் விலக்கிக் கொள்ள வேண்டும். இன்னும் நல்லவர்களின் விரைவாக செயல்பட வேண்டும். ஏனெனில் மரணம் யாருக்காகவும் காத்திருக்காது. நாளை பாவமடிப்பு கேட்பேன், நாளை இருந்து சொல்லுவேன், நாளைக்கு தர்மம் செய்வேன், நாளை அதை செய்வேன், நாளை இதை செய்வேன், நாளை 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 அது வேண்டாம். அன்பானவர்களே, நாளை வரும், ஆனால் நாம் எதையும் செய்திருக்க மாட்டோம். அதை எதிர்பார்ப்பே ஆபத்தானது. மரணம் தூரத்தில் இருப்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நேற்று மனிதர்களும் சற்று முன் மனிதர்களும் கூட இப்படிதான் நினைத்துக் கொண்டிருந்தனர். பரிதாபம், அவர்களுக்கான வாய்ப்பு முடிந்து போய்விட்டது. எனவே நல்ல மக்கள் விரைவாக செயல்படக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன். இன்னும் வாழும் காலமெல்லாம் இதயத்தோடு பேணிக்கையோடு தொடரக்கூடிய நன்மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் சேர்த்து அழைப்பானாக. வாஹிரு தஃவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம்.